இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே √192 + √75 - 147. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூட்ஸை வந்து நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது, மல்டிப்ளை ஆர் டிவைட் வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ √2 + √2 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக 2√2ன்னு எழுதிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியான வழி, இதை ஏதாவது ஒரே ரூட் உள்ள டேர்மாக மாற்றணும். ஒரு ரூட்டோ, ஒரு 4, ஒரு √5 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட் உள்ள டேர்மாக மாற்றணும். இந்த நம்பரை பாருங்கள். இதில் இந்த 75ல் மட்டும் நமக்கு ஈஸியாக தெரியும். 75 எப்படி வந்திருக்கும்? 25 × 3. அப்போது √75 போட்டால் 5√3 வந்துடும். ஸோ அப்போ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம √3 உள்ளதாக மாற்றிட்டா நம்ம இது ஈஸியாக செய்யலாம். பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 75 எடுத்துக்கலாம். 75 வந்து நமக்கு தெரியும், இட் இஸ் 25 × 3ன்னு. ஸோ இட் வில் பி 5√3ன்னு வந்துடும். அடுத்து 192 எடுக்கலாம். எந்த நம்பர்ன்ட்டு 3 பண்ணால் 192 வரும்? கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பெசாட்டுக்கு 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 6 3s are 18, remaining 1 4. ஸோ அப்போது √64 × 3. 64ன்றது ஸ்கொயர் நம்பர், அதை வெளில எடுத்தோம்னா 8, ஏன்னா 8 squares are 64 × √3. அதே மாதிரி 147க்கும் பண்ணலாம். 147 divided by 3 4 3s are 12, remaining 2, 9 3s are 27. So it will be 49 × √3. இந்த 49 மட்டும் வெளில எடுத்தோம்னா 49 இதோட ஸ்கொயரு 7 ஸ்கொயர். ஸோ 7√3. இப்போ இவங்களை போய் இதே டைமில் அப்ளை பண்ணால் 192க்கு பதிலாக 8√3 + 75 அதுக்கு பதிலாக 5√3 - 147. ஸோ -7√3. ஓகே, 8√3 - 7√3னா 1√3 வரும். ஸோ 1√3 + 5√3 அப்படின்னா நமக்கு 6√3 இருக்கும். அது ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. ஸோ எப்போவுமே ஒரு நம்பரை ஸ்கொயருக்கு வெளியே கொண்டு வரணுன்னா ஒரு ஸ்கொயர் நம்பரை ஸ்கொயருக்கு வெளியே கொண்டு வரணுன்னா எப்படி எடுப்போம்? 49 அப்படின்னா 7 × 7, அதனால் ஒரு 7 போட்டிருக்கோம். அப்போது இங்கே 2 தடவை இருந்தால் வெளியே ஒரு தடவை வரும். ஸோ அப்போ வெளியே இருந்து உள்ளே கொண்டு போகிறப்போ இந்த 7 உள்ளே போச்சுன்னா எப்படி போகும்? உள்ளே இந்த பேப்பர் இருந்துச்சு, 49 ஆச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதலான்னா 6 × 6√3. 6 6 are 36, 36 3s are 6 3s are 18, remainder 1, 3 3s are 9, 9 + 1 10. அப்போது ஆன்சர் என்னென்னா √108. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ் இருக்குது. பி தான் ஆப்ஷன். ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வரோன்னா அது ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ அதோட நார்மல் நம்பரை வெளில எடுப்போம். அதே மாதிரி ஒரு நார்மல் நம்பரை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு வரோன்னா அதை ஸ்கொயர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் நம்ம இங்கே 6ஐ ஸ்கொயர் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். அவ்வளோதாங்க இந்த சம்.